யாருக்கு எதுவும் டவுட் இல்லையா? நோ சார். ஓகே, சரி, ஓகே. சரி, நம்ம இன்னைக்கு அதோட கண்டினியூஷனாக எக்ஸலில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத டீட்டெயிலாக இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நாம் லாஸ்ட்டாக பார்த்தது வந்து டேட்டாவில் பார்த்தோம், டேட்டா வெலிடேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? ஹெச் லுக்கப் பார்த்தோம், வி லுக்கப் பார்த்தோம். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து மெயினாக இன்சர்ட்டில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நிறையா வேர்டில் உள்ளதான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த பிவோட் டேபிள் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம சார்ட் பற்றி பார்த்துடலாம். சார்ட்னா சார்ட் எப்படி போடுறது, சார்ட் எப்படி எடிட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸல் வந்து மெதுவாக மேக்ஸிமம் வந்து மக்கள் எதுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒன்று டேட்டா என்டர் பண்ணுறது, டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை ஒரு விஷுவலாக பார்க்குறது தான் இந்த மாதிரி சார்ட்டுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம ஏதாவது ஒரு சார்ட் போட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண வேறு ஏதாவது ஃபைல் இருக்கு. ஹலோ சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குமா? கேட்கல கிளியரா. கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா பிரேக் ஆகி வருது. சொல்லுங்க சார். ஸ்கிரீன் தெரியல சார், நீங்க நடத்துற ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே, நாட் விசிபிள். சரி. இப்போ விஷுவல் ஆயிடுச்சுல, தெரியுதா? எஸ் சார், தெரியும் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டேபிள் நம்மகிட்ட இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஒரு கிராஃப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற டேட்டா வந்து ஒரு விஷுவலாக பார்க்குறது. இப்போ நமக்கு இங்கே எக்ஸலில் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா மார்க்ஸ் இருக்குது, இங்கே டேட்டா இருக்குது. இப்போ இதெல்லாம் போய் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு டேட்டாவையும் வந்து கூர்ந்து கவனிச்சாதான் நம்ம ஒவ்வொன்றையும் மேனுவலாக பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தா தான் நமக்கு உள்ள இந்த டேட்டாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் எனக்கு வந்து ஒரு பிக்சராக பார்க்கணும், என்னோட டேட்டாவை நான் ஒரு பிக்சராக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அப்போ நான் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து நான் டேபிள் யூஸ் பண்ண சார்ட் யூஸ் பண்ணாதான் அந்த டேட்டா எல்லாமே ரொம்ப கிளியராக எனக்கு தெரியும். ஸோ அந்த சார்ட் வந்து எப்படி பண்ணுறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எதில் இருக்குன்னா இன்செட்டில் இருக்குது. இன்செட்டில் போயிட்டு சார்ட்னு தனியாக ஒரு கேட்டகரி. இப்போ சார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்க்குற எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ், சரிங்களா? இது நீங்கள் ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பை சார்ட்னு சொல்லுவோம். நிறைய வகைகள் இந்த மாதிரி போடுறது வந்து என்னென்னா பை சார்ட்டு. இது வந்து என்னென்னா டோனட்னு சொல்லுவோம். இப்போ நான் பாருங்கள், நான் இங்கே ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு பை சார்ட்டில் போயிட்டு நான் ஒன்று வச்சேன்னா எனக்கு கீழே காட்டுது பாருங்க, ஒரு பிக்சராக காட்டுதா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கலர் கொடுத்து, ஒரு கலர் பில் கொடுத்து யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு காட்டு, பை சார்ட்டில் காட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம டேட்டாவை வந்து ஒரு விஷுவலாக பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டோனட் சார்ட், இது 3D பை சார்ட்டு, இது 2D பை சார்ட்னா ஒரு பை சார்ட்லேயே 3 டைப் இருக்குது. இதெல்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுங்க பற்றி பார்ப்போம். இப்போதைக்கு நான் டேட்டா என்னென்ன சார்ட் டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். அண்ட் மெயினாக இது வந்து என்னென்னா பார் சார்ட். பார் சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2D காலம் இருக்குது, 3D காலம் இருக்குது,
அப்புறம் வந்து 2D பார் இருக்கு, 3D பார் இருக்கு. இந்த மாதிரி காலம் 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 சார்ட்னா இந்த மாதிரி காலம் இருக்கும். காலம்னா செங்குத்தா நமக்கு வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வந்து காலம் சார்ட். 2D காலம் 3D காலம் ரெண்டு இருக்கு. பாருங்கிறது வந்து இந்த மாதிரி ஹரிசான்ல காட்டும். இது வந்து வெர்டிகலா இருக்கு, இது ஹரிசான்ல இருக்கு. ஹரிசான்ல இருந்தால் நம்ம ரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரோ தான் இங்கே பார் சார்ட்னு சொல்றோம். இங்கே வந்து நம்ம காலம் சார்ட்டை வந்து காலம் சொல்றோம். சரியா? அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீ மேப் இந்த மாதிரி சார்ட் போடுறது. இது வந்து நமக்கு நம்ம டேட்டா செட் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் அவங்களோட பாஸ் யார் ஃபெயில் யார் இந்த மாதிரி நமக்கு கிளியராக காட்டுறதுக்குள்ள சார்ட். அது மாதிரி இது சன் பஸ்ட் அப்படிங்கிறது சூரியன் மாதிரி வந்து ஒரு சார்ட். ஸோ இது மாதிரி நிறைய சார்ட் டைப்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால், இந்த மாதிரி வாட்டர் ஃபால் சார்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம டேட்டா வந்து எப்படி யூஸ் பண்ணி இந்த சார்ட்லாம் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி டேட்டா டைப்புக்கு வந்து என்ன மாதிரி சார்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம். இது வந்து காம்போ சார்ட்டுங்கிறதெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டு இல்லை ஒரு ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற ஒரு மேப்பை காட்டுறதுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் ஸ்கேட்டர் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இது வந்து சில இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, ஒரு தகவலை வச்சு டேட்டா வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை எப்படிலாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குங்கிறத சொல்கிறோம். இது வந்து ஸ்பைடர் சார்ட்டு, அதை சர்ஃபேஸ் சார்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு சார்ட் போட போகிறீங்க அப்படின்னா இங்கே சார்ட்லேயே வந்து என்னென்ன டைப் ஆஃப் சார்ட் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெக்கமெண்டட் சார்ட். நமக்கு நான் இங்கே ஒரு டேட்டாவை இப்போ நான் இந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணுறேன். நேம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டோட்டல் மார்க்கை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸோட நேமு மார்க் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டேட்டாவுக்கு என்ன மாதிரி சார்ட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு காட்டு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சார்ட்டை விட இந்த சார்ட் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த சார்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 5 சப்ஜெக்டையும் காட்டுது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்டும் தனித்தனி பாராக இருக்கனால ரொம்ப நெருக்கமாக இருக்குது, ரொம்ப சின்ன நமக்கு கிளாரிட்டியாக இல்லை. அப்போ எந்த சப்ஜெக்டில் அதிகமான மார்க் எடுத்துருக்காங்கிறதையும் எனக்கு இதில் பார்க்க முடியல. ஆனால் சார்ட் டைப் 2ல் பாருங்களேன், இதுவும் பார் சார்ட் தான். அதே மார்க்ஸ் தான் இங்கேயும் போட்டிருக்கு. இது ஒவ்வொரு சப்ஜெக்ட், இது தமிழ் மார்க் வந்து ப்ளூ கலரு, ஆரஞ்சு கலர் வந்து இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் வந்து க்ரீன் மார்க்கு, அதுக்கு திரும்ப எல்லோ சந்தன கலரில் இருக்கிறது வந்து சயின்ஸ் மார்க்கு, திரும்ப ப்ளூ கலர் வந்து சோசியல் மார்க். அப்படிங்கிறப்ப இதில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஜஸ்ட் நான் ஓகே கொடுக்குறேன், எனக்கு சார்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நமக்கான சார்ட். நான் கொடுத்த டேட்டாக்கான சார்ட் வந்து எனக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி டேட்டாவை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி விஷுவல் நம்ம டேட்டாவே இப்படி விஷுவலாக பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தோன்னே நமக்கு சொல்லிடலாம் எந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு. ஸோ எது வந்து டாலஸ்ட்டாக இருக்கோ அவங்க தான் ஹையஸ்ட் மார்க். ஸோ அப்படிங்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் மார்க்காக இருக்கு. சரியா? அப்போ அவங்க அதுலேயும் நீங்கள் வந்து இந்த சார்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு இதை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த கலர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. சீரீஸ் ஆஃப் சைன் பாயிண்ட் பூஜா வந்து வேல்யூ வந்து 90 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி நமக்கு இந்த டேட்டா பற்றி கிளியர் ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது வந்து நம்ம டேட்டா வந்து நம்ம யாருக்காவது காட்டுறோம் இல்லை ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சார்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த சார்ட்டு நீங்கள் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன்னு ஒன்று மேலே வந்துடும். நம்ம ஏற்கனவே வேர்டில் ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டேபிளில் வந்துருக்கும் டிசைன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே சார்ட்டுக்கு வந்து டிசைன் ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயே டேட்டா பார்க்குற மாதிரி அதே டேட்டாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சார்ட் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த சார்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது வந்து சார்ட் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து நான் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ இந்த சார்ட் யூஸ் பண்ணுறேன், இது நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு மேலே சார்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் மாற்றணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து சும்மா இப்போதைக்கு
10th ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி போகிறேன் மார்க்ஸ் அது கொடுத்தோம்னா நமக்கு இந்த சார்ட்டோட டைட்டில் என்னங்கிறது மேலே வந்துடும். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி கலர்ஸ்க்கு ஒவ்வொன்று காட்டு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்துன்னா லெஜெண்ட்னு சொல்லுவோம். எதை இந்த கலர்ஸ் இல்லை இந்த டேட்டா இங்கே நம்ம விஷுவலாக பண்ணிட்டு இருக்கிற இந்த இதை வந்து இந்த கலர்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத கீழே வந்து ப்ளூ கலர் வந்து என்ன சப்ஜெக்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லெஜெண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் நீங்கள் இதை வந்து மாற்றணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் இந்த ப்ளூ கலரில் போய் ஃபில்லில் போயிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் இங்கிலீஷ்க்கு மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ்க்கு எல்லாத்துக்கும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் ரெட் கலர் கொடுக்குறேன், ரெட் கலர் மாறும். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் அதில் கொடுத்த டேட்டா மட்டும் கொடுத்த ஃபார்மேட்டை அப்படியே யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் எதோ வந்து சேஞ்ச் பண்ணணுனாலும் மேனுவலாக இந்த சார்ட்டை நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சார்ட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார் சார்ட். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் மட்டும் எனக்கு காட்டணும், பேர் காட்டணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் காட்டணும். இது மட்டும் எனக்கு காட்டினா போதும். இதுக்கு வந்து ஒரு சார்ட் போடணும் அப்படின்னு நினைக்க வச்சுங்களேன். அப்போ நம்ம டேட்டாவில் ரெண்டு பார்ட்டை, இங்கே ஒரு காலம், இங்கே ஒரு காலம், இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியாவையும் தனித்தனியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கணும். நேமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காலம் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த நேம் அண்ட் ஆவரேஜ் இது ரெண்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு எனக்கு எந்த மாதிரி சார்ட் போட்டால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த ரெக்கமெண்டட் சார்ட்டில் போட்டோன்னா எனக்கு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சரிங்களா? இல்லை எனக்கு ரெக்கமெண்ட் வேணாம் எல்லா சார்ட்லையுமே எனக்கு காட்டும் அப்படின்னா ஆல் சார்ட்னு கொடுத்தோம்னா இங்கே சைடில் வந்துடும் எல்லா சார்ட்டுமே. இப்போ நம்ம காலம் சார்ட்டில் மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு வந்து பை சார்ட்டில் காட்டும் அப்படின்னா பை சார்ட்டில் காட்டும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது மாதிரி இப்போ எல்லாருமே ஓவராலாக கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல் வீல் மாதிரி இருக்குது. சப்போஸ் இதில் வேரியேஷன்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா அப்போ ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக அந்த மாதிரி காட்டும். இது வந்து பை சார்ட்டு, இது 3D சார்ட்டு இந்த மாதிரி காட்டும். இல்லை எனக்கு வந்து டோனட் சார்ட் காட்டுன்னா டோனட் சார்ட் இது. சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு எதில் நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டாக நீங்களே வச்சு பார்க்கலாம். நீங்கள் நமக்கு எந்த சார்ட் வந்து நல்லா நம்ம டேட்டாவை வந்து நல்லா ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன். எனக்கு இன்னொரு காலம் இப்போ எனக்கு வந்து இந்த பாஸ் ரிசல்ட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் திரும்ப கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் ரிசல்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் போகிறேன். ரெக்கமெண்டட் சார்ட்ஸில் போயிட்டு ஆல் சார்ட்ஸில் போயிட்டு எனக்கு நான் இப்போ வேற ஒரு செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்ன மாதிரி சார்ட் பார்த்து அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதெல்லாம் இது வந்து நம்ம எப்படி டேட்டா செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்தது இருக்குது. நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ட்ரீ மேப் வைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் டேட்டா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்கிற முக்கியம். அந்த இது கரெக்டாக வரல. நான் இன்னொரு திருப்ப பண்ணுறேன். நேம் செலக்ட் பண்ணுறேன். அகெயின் கட் ஆஃப். டேட்டா ஒரே மாதிரி இருக்குது. நான் வேறு டேட்டா எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு சார்ட் எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து ஒரு சார்ட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சார்ட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிசைனில் போயிட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட ரெக்கார்டை மட்டும் எடுத்து ஒரு சார்ட், ஒரு பை சார்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பிரியா அப்படிங்கிறவங்களோட மார்க்ஸ் மட்டும் வச்சு எனக்கு வந்து ஒரு டோனட் சார்ட்டோ இல்லை வந்து ஒரு பை சார்ட்டோ போடணும்னா நான் இன்சர்ட்டில் போயிட்டு ரெக்கமெண்டடில் போயிட்டேன்னா இங்கே காட்டுது பாருங்க எனக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ரெக்கார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கனால நமக்கு இந்த மாதிரி காட்டுது, பை சார்ட் காட்டுது. இதுதான் வந்து அவங்களோட மார்க்ஸ் ரேஷியோ இந்த சப்ஜெக்டில். அப்போ இது எது பெருசாக இருக்கோ அதில் தான் அவங்க மார்க் அதிகமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து இன்னும் நீங்கள் பை சார்ட்டில் போய் டோனட் சார்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன சார்ட் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீயாக உங்களோட மார்க் அந்த இது. ஸோ இதுலேயும் மேலே பார்த்தீங்கன்னா டிசைனில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி வச்சுக்கிங்களேன். அப்போ இதில் வந்து நல்லா அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சப்ஜெக்டில் அதே மாதிரி 21% மொத்தமாக இந்த வீல் வந்து 100% ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ 100னா அப்போ மொத்தம் 5 சப்ஜெக்ட்னா ஒரு இது 20% வருது. ஸோ 20ல் வந்து எதில் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மேட்ச் பண்ணி காட்டும். ஓகே, ஸோ இது வந்து சார்ட்ஸ் போடுறது, இன்செட்டில் சார்ட் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறது. இன்னும் இந்த ஸ்கேட்டர் சார்ட் இதெல்லாம் வந்துன்னா நீங்கள் நிறையா டேட்டா யூஸ் பண்ணிங்கன்னா வரும். இல்லை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிறத கூட நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு அது டேட்டா காட்டும். இந்த மாதிரி இதான் ஸ்கேட்டர் சார்ட்டுன்னு சொல்லுவோம். 2D லைன் சார்ட்லேயே போடுறது இந்த மாதிரி. ஸோ நம்ம டேட்டா வந்து பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டும். ஓகே, தென் வந்து இப்போ நம்ம சார்ட் பார்த்தாச்சு. இந்த சார்ட் எப்படி, இதில் உங்களுக்கு எதுவும் குழப்பம் இருக்கா, எதுவும் டவுட் இருக்கா? மெயினாக வந்து என்னன்னா நம்ம டேட்டா செலெக்ஷன் மட்டும்தான். சார் சொல்லுங்க மேடம். இப்ப சார்ட் வந்து நம்ம எந்த டேட்டால நம்ம பாக்குறோமோ அந்த ஷீட்லயே தான் வருமா, அடுத்த ஷீட்ல எல்லாம் போகாதா சார்? அப்படியா? ஸோ அது நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் அது முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நம்ம வந்து புதுசாக அது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெக்கமெண்டட் சார்ட்டில் அந்த சார்ட் ஒரு டேட்டா செலக்ட் பண்ணி நீங்கள் சார்ட் போடுறீங்க இல்லையா, ஒரு ஆப்ஷன் வரும் நியூ சார்ட்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது ஓல்டர் வெர்ஷனில் தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதே சார்ட்டில் அதே ஷீட்டில் போடவா இல்லை தனி ஷீட்டில் போடவா அப்படிங்கிறது. இப்போ எல்லாமே வந்து நமக்கு சேம் ஷீட்லேயே வர்ற மாதிரி வச்சுட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை மேனுவலாக காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு ஷீட்டை ஓப்பன் பண்ணி அதில் போட்டுக்கலாம். நீங்களாம் மேனுவலாக பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. நீங்களே வேணால் உங்களுக்கு மேனுவலாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம். அதாவது இப்போ முன்னாடி பழைய வெர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து சார்ட் போடுறப்போ ஒரு நியூ சார்ட்டில் போடவா இல்லை அதே சார்ட்டில் போடவான்னு கேட்கும். பட் இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே நம்ம எங்கே டேட்டா வச்சுருக்கோமோ அங்கேயே வரும். சப்போஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது பண்ணணும்னா ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி அப்படியே டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா ரெப்ரசன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அது எடுத்து. சரியா மேடம்? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே. தென் வந்து இங்கே வந்து நம்ம இப்போ எக்ஸலில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பிக்சரை ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் பிக்சர்ஸ் ஆன்லைன் இந்த பிக்சர்ஸ் எப்படி நம்ம வேரில் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி நம்ம டேட்டா வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி பண்ணுவோம், அப்போ வந்து நம்ம நிறைய அந்த இதுக்கு பிக்சர்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படி பிக்சர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க பிக்சர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பிக்சர் நான் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஆன்லைன் பிக்சரில் போய் நீங்கள் எடுத்து. ஸோ நான் இப்போ டவுன்லோட்ஸ்லேருந்து ஏதாவது பிக்சர் போட்டோம்னா அது வந்து எக்ஸலில் டேட்டாவாக வராது, உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக தான் வரும். சரிங்களா? அதை நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எங்கே வந்து நான் உதாரணம் ஒரு ஷீட்டை ஆட் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஒரு டேஷ்போர்ட் இந்த லோகோவை கொண்டு வந்து நான் அங்கே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட கம்பெனியோட ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேஷ்போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபார்மேட் பண்ணிக்கலாம் இந்த டேஷ்போர்டை.
ஸோ இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடணும்னா அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு வேர்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் எதுனா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்து எனக்கு ஏதாவது இப்போ நான் பண்ண சார்ட்லாம் அதில் காட்டணும் அப்படின்னா ஜஸ்ட் சார்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு கட் பண்ணோன்னா Ctrl+X Ctrl+V போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து. ஸோ இப்போ நம்ம எக்ஸல் டேட்டா இப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள அந்த மார்க் ஷீட்டில் நீங்கள் இங்கே டேட்டா சேஞ்ச் பண்ணி வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரியாவுக்கு வந்து டோட்டல் வந்து 400 சம்திங் இருக்குது. இப்போ அந்த டேட்டாவில் போயிட்டு இங்கே நான் வந்து மார்க்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அதுலேயும் அது வந்து ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 276 குறைச்சிட்டேன்னா இங்கே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அப்டேட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் ஒரு டேட்டா வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே இந்த கிராஃப்லையும் வந்து அப்டேட் ஆகும். அதனால எனக்கு என்னென்னா நான் இங்கே வந்து என்னோட டேஷ்போர்டை ஓயாமல் நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்து மற்ற எல்லா ஷீட்லையும் இருக்கிறத விட டேட்டாவை வந்து இங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அங்கே என்ன இருக்குங்கிறத இங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் வந்து இப்போ ஏற்கனவே நம்ம இது பார்த்தோம் இல்லையா, அது வி லுக்கப் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி வி லுக்கப் கூட நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்குறது, வேற ஒரு ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டையே வந்து நமக்கான டேஷ்போர்ட் மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம டேஷ்போர்டை அலங்கரிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இன்சர்ட்டில் பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, ஷேப் இன்சர்ட் பண்ணுறது, எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணி. எனக்கு வந்து பேக்ரவுண்டாக ஒரு ஃபுல்லாக இந்த மாதிரி கோடு கூட இல்லாமல் ஒரு பிளாங்காக இருக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒரு பிளாங்காக ஒரு ஷேப்பை போட்டு எல்லாத்துக்கும் பின்னாடி வச்சுங்களேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஒரு டேஷ்போர்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் தெரியும். கீழே வரைக்கும் வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபில் கலர் வந்து ஒயிட் கொடுத்துறேன். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸல் சீட்டை பாருங்களேன், எக்ஸல் சீட்டு மாதிரி தெரியாது. அந்த ஒயிட் ஷேப் வச்சுக்கனால இருக்குது. இதில் வந்து அந்த அலைன்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேர்டில். அதில் போயிட்டு சென்ட் பேக்வேர்ட் கொடுத்துட்டோம்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்குது சென்ட் டு பேக். ஸோ இப்போ பாருங்கள் இது எக்ஸல் மாதிரியே நமக்கு தெரியாது. எக்ஸல் ஒரு ஷேப் பேக்ரவுண்டில் ஒரு ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே எனக்கு டேட்டாலாம் இந்த மாதிரி வச்சு ஒரு மாதிரி ஒரு டேஷ்போர்டு ஒன்று ரெடி பண்ண வச்சுக்கோங்களேன். நான் உள்ள டேட்டா என்ன சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு இந்த டேஷ்போர்டில் வந்து அப்படியே அப்டேட் ஆகும். இந்த டேஷ்போர்டு வந்து எனக்கு வந்து ஒரு இது மாதிரி தெரியாது, அதாவது ஒரு எக்ஸல் மாதிரி தெரியாது. நான் தனியாக ஒரு இன்னொரு வேர்ட்லேயே வேறு ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு நல்ல ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியூ வந்து நம்ம டேட்டாவை பார்க்குறதுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட டேட்டா அந்த டேஷ்போர்டு மாதிரி நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்சர்ட்டில் இருக்கிற பிக்சர்ஸ், இன்னும் இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஆர்ட்லாம் இருக்குது. ஏதாவது டயக்ராம் போகிறோன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி கூட ஒரு ப்ராசஸை காட்டணும்னா கூட நீங்கள் இங்கே ப்ராசஸை காட்டி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. இது நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி நான் ஒரு பிரமிட் போடுறேன். இதெல்லாம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த இன்சர்ட்டில் இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் உள்ள ஆப்ஷன்ஸ். இது போக வந்து நம்ம இப்போ நம்ம டேட்டா விஷுவல் பண்ணுறத வந்து நான் அதை டெலிட் பண்ணி விட்டுறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அப்போ எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன். இது என்னன்னா இப்போ இந்த விஷுவலை வந்து எனக்கு அப்படியே ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஷ்போர்டை ஒரு ஃபோட்டோவை எடுத்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தீங்கன்னா
அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே சேவ் ஆகிடும். ஸ்க்ரீன் கிளிப்பிங். நம்ம எதை எடுக்கிறோமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோமோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து நம்ம எக்ஸல் சீட்டில் கொடுத்துரும். எனக்கு வந்து அது ஓப்பன் இருந்ததுனால அது வந்துருச்சு. இல்லை உனக்கு எங்களுக்கு எக்ஸல் சீட்டுக்குள்ளே வேற ஒரு ஸ்க்ரீன் வியூவை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஷீட்டில் இருந்து இங்கே வந்து எனக்கு அந்த இது வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துருச்சு பாருங்க. ஆக்சுவலி இந்த கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த இது அப்படியே இங்கே வந்துடும். அதுலேயே காட்டுது. ஆக்சுவலி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எனக்கு இந்த டேஷ்போர்டே இங்கே ஒரு பிக்சரை வைக்கணும்னு வச்சிங்கன்னா இன்சர்ட் போங்க, அந்த ஸ்க்ரீன் டேக் ஸ்க்ரீன்ஷாட் மொபைல்லாம் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி இது வந்து இப்போ மற்ற ஸ்க்ரீன் என்னென்ன ஸ்க்ரீன் மற்ற எக்ஸலில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறத அங்கே மேலே காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த டேஷ்போர்டோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா நீங்கள் இன்னொரு வேர்டு எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு நீங்கள் இன்சர்ட்டில் டேக் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீனை காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆகி அப்படிங்க வந்துச்சு பார்த்தீங்களா. தென் இதை நீங்கள் கட் பண்ணி கூட உங்கள் டேஷ்போர்டுக்கு வேணால் நீங்கள் எடுத்து போய்க்கலாம். டேஷ்போர்டே பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம டேஷ்போர்டில் வைக்க மாட்டோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு இதை நீங்கள் டேஷ்போர்டு கொண்டு வந்து காட்டணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சரிங்களா. இது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம். மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்றுனா எடுத்து அனுப்போம்ல, அதே மாதிரி நம்ம எக்ஸல் ஷீட்டையோ இல்லை வந்து ஸ்க்ரீன் வேறு ஏதாவது ஒரு இதையோ நம்ம எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே காட்டணும் அப்படின்னு வச்சோம்னா அப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆடியன்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய இது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸலோட அடிஷ்னலாக நிறையா சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு இதுக்குள்ளே சேர்த்து யூஸ் பண்ணுறது. அது நான் அந்த இது நிறைய ஆன்லைன் டூல்ஸ் நிறையா வரும். அது நமக்கு தேவைன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. தென் வந்து நம்ம இது மேப்பை பார்ப்போம். என்னன்னா இது மேப்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நெட்டு கனெக்டிவிட்டி இருக்கணும். உங்கள் எக்ஸலோட மேப் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ஃபில்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அதே இங்கே ஏற்கனவே நம்ம ஹோமில் பார்த்த அதே ஆப்ஷன் தான். இங்கே மேப் வரல, நான் செக் பண்ணுறேன். ஃபில்டரு லிங்க்ஸு உங்கள் இதில் வந்து ஏதாவது ஒரு ஹைப்பர் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அப்போ இந்த ஹைப்பர் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது என்னென்னா வந்து உங்கள் ஃபைலுக்கும் இன்னொரு இடத்துக்கும் இல்லை இன்னொரு டாக்குமெண்ட்டுக்கும் வந்து ஒரு லிங்கை கிரியேட் பண்ணுறது தான் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணோம்னா நமக்கு காட்டும். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறத வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம ட்ரீம் அகாடமிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு ஹைப்பர் லிங்க் தான் யூஸ் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணால் எனக்கு ஏதாவது ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோவோ இல்லை எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபைலோ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அப்போ இந்த வேர்டை வந்து நான் ஒரு லிங்காக கிரியேட் பண்ணுவேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் லிங்க். சம்திங் லிங்கிங் இன் வேர்டு, இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஹைப்பர் லிங்கில் ஏதாவது ஒரு இடத்த வந்து லிங்க் பண்ணுறது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வேர்டை லிங்க் பண்ணுறோமோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் போனீங்கன்னா எந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்கன்னு கேட்கும். எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப்பேஜ் நீங்கள் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃபைல்னால் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை வேர்டு ஃபைலோ இல்லை எக்ஸல் ஃபைலோ இல்லை வீடியோவோ ஆடியோவோ எனி ஃபைல் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த இதுக்கு வந்து லிங்க் ஆயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைன் அகாடமி மேலே மவுஸை கொண்டு போனால் எனக்கு கை மாதிரி மாறுது பார்த்தீங்களா. ஏன் இப்படி கை மாதிரி மாறுதுன்னா இந்த வேர்டு வந்து என்னென்னா ஹைப்பர் லிங்க்டு வேர்டு. சம்திங் இந்த வேர்டில் வந்து லிங்க் ஆகிருக்கு, இன்னொரு லொக்கேஷன் வந்து இங்கே இந்த வேர்டுக்குள்ளே லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் வேறு எங்கேயும் கொண்டு போனால் மவுஸ் இப்படி தான் இருக்குது. பட் அந்த எழுத்து மேலே கொண்டு வந்தால் மட்டும் எனக்கு ஹேண்ட் மாதிரி மாறும். ஸோ இதில் அந்த ஃபைல் எங்கே லிங்க் ஆகிருக்கிறது கூட அந்த சோர்ஸ் சொல்லும். அப்படி இல்லைன்னா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் பண்ண அந்த ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே கொடுங்க, ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது. ஓகே கொடுத்தோம்னா நான் ஒரு வீடியோ ஃபைல் வந்து அதில் லிங்க் பண்ணி வச்சதுனால எனக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஒரு மேலே இருக்கிற அந்த நம்ம
ஒரு ஃபைலோட இல்லை ஒரு இமேஜோட ஹைப்பர் லிங்க் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஹைப்பர் லிங்க் பண்ண முடியும், இமேஜுக்கு வந்து பண்ண முடியாது. சரியா? இப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறேன். ஹைப்பர் லிங்க் டெஸ்ட்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன், அதையும் நல்லா மிஸ் ஆக்குறேன், ஹோல்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த வார்த்தையை கிளிக் பண்ணால் இன்னொரு ஃபைல் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா, இல்லை இதை கிளிக் இங்கேயே நான் வந்து கூகுள்னு கொடுக்க வச்சுங்களேன், இதை கிளிக் பண்ணால் எனக்கு கூகுள் பேஜ் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறது, கூகுளை கிளிக் பண்ணால் கூகுளுக்கு போகணும், எக்ஸல்லேருந்து நான் கூகுளுக்கு போகணும், க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அப்போ நான் செய்யணும், இன்சர்ட்டில் போயிட்டு ஹைப்பர் லிங்க் இந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஹைப்பர் லிங்க் போங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்படி வரும். அப்படி இல்லைன்னா கீழே அந்த அட்ரஸ் காட்டுது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் வந்து www.google.com போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் இதில் அடிச்சு விட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஓப்பன், அந்த மாதிரி வந்து நம்ம லிங்க் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து வந்துருச்சு கூகுள். சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வெப்சைட்டையோ வெப்பேஜையோ இல்லை வந்து வேற ஒரு டாக்குமெண்ட்டையோ இல்லை ஒரு வீடியோ ஃபைலையோ இல்லை இன்னொரு லொக்கேஷனையோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபைலில் ஒரு வார்த்தையோட லிங்க் பண்ணி வைக்கிறோம். ஹைப்பர் லிங்க் அப்படின்னா நான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிறது ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு இடத்திற்குமான தொடர்பு, அப்படி கொடுக்கறது தான் வந்து ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னொரு இடம் அப்படிங்கிறது வந்து அதே இடமா இருக்கலாம், அதே ஃபைலாக இருக்கலாம், அல்லது வேற ஒரு ஃபைலாக இருக்கலாம், அல்லது வெப்சைட்டாக இன்னொரு வெப்சைட்டாக கூட ஒரு வெப்சைட்டோட அட்ரஸாக கூட இருக்கலாம். ஸோ எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு இடத்திற்குமான தொடர்பு தான் வந்து ஹைப்பர் லிங்க். ஹைப்பர் லிங்க் பண்ணுறதுக்குன்னா இங்கே லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் இப்போ நம்ம கரண்ட் ஃபோல்டரு, இப்போ நம்ம இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல் இருக்குன்னு காட்டுது. ப்ரௌஸ்டு பேஜ்னா நம்ம என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன போச்சுன்னா என்னெல்லாம் நம்ம பண்ணமோ அதெல்லாம் நீங்கள் காட்டும், அதை பண்ணலாம். ரீசன் நம்ம யூஸ் பண்ண ஃபைல்ஸ் காட்டும். இதெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் ஆர் வெப் பேஜில் வருது. பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் போட்டோம்னா இந்த டாக்குமெண்ட் இந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ள என்னென்ன ஷீட் இருக்குன்னு காட்டுது. எனக்கு வந்து டேஷ்போர்ட் இருக்கு, ஜனவரின்னு ஒன்று இருக்கு. எனக்கு வந்து இப்போ நான் இந்த இந்த வார்த்தையை கிளிக் பண்ணேன்னா, கூகுளுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே எங்கே போகணும்னா பிப்ரவரிங்கிற ஷீட்டை ஓப்பன் பண்ணணும்னு வச்சா ஓகே கொடுக்கும். எதை செலக்ட் பண்ணணும்னு தெரியல, கிளிக் பண்ணோன்னா சரி அது மாறல. நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க்ல போயிட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் February 2024 வச்சுட்டு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மவுஸ் பண்ணி அதை வச்சிங்கன்னா காட்டு பார்த்தீங்களா, ஆன்லைன் கோர்ஸில் அந்த பர்டிகுலர் அந்த எக்ஸல் சீட்டில் அந்த சீட்டு லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து டேஷ்போர்டில் அந்த வார்த்தையை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் போகாது சார். அந்த இது எங்கே கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த பேக்ரவுண்டில் அந்த இமேஜுக்கு வந்து செட் ஆயிடுச்சு, அதனால இதை கிளிக் பண்ணால் February 4 போகும். சரியா? இப்போ உள்ள கூகுள் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு எங்கே வேணும்னாலும் நம்ம எதுக்கு வேணுனாலும் ஷேப் நீங்கள் ஹைப்பர் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஹைப்பர் லிங்க் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், நம்ம இங்கே போடுறோம்ல இந்த இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுக்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணாலே எனக்கு ஹைப்பர் லிங்க் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். செட் ஆயிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே கொடுத்தது வந்து பேக்ரவுண்ட் செட் ஆனதுனால அதை கிளிக் பண்ணோன்னா அது இங்கே வருது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம், ஹைப்பர் லிங்க் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இந்த ஹைப்பர் லிங்கில் போகணும். ஹைப்பர் லிங்கில் போயிட்டு சப்போஸ் எனக்கு தேவையில்லை ஹைப்பர் லிங்கை ரிமூவ் பண்ணணும்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் பண்ணிங்கன்னா இந்த ரிமூவ் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ரிமூவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த லிங்க் போயிடும். இப்போ பாருங்கள் வரல, இதுக்குள்ளே மட்டும்தான் அந்த சீட்டு வந்து மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த லிங்க்கும் தேவையில்லை, கூகுளில் கிளிக் பண்ணால் இங்கே வரக்கூடாது, கூகுளுக்கு தான் போகணும் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்கிற லிங்க்கை நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். அப்போ அது அந்த இதை நீங்கள் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஹைப்பர் லிங்க் போனீங்கன்னா அந்த லிங்க் ஆல்ரெடி எங்கே லிங்க் ஆயிருக்குன்னு காட்டுது, February 2024 லிங்க் ஆயிருக்கு. எனக்கு அது வேணான்னா ரிமூவ் லிங்க் கொடுத்தீங்கன்னா திரும்ப இப்போ இது வந்து ஹைப்பர் லிங்க் இல்லை, அந்த லிங்க் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்கில் போயிட்டு வெப்சைட் அட்ரஸில் google.com ஸோ முன்னாடி www போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அது
ஓகேவா? அந்த HTTP அதுவாகவே வந்துடும். தென் இப்போ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஓப்பன். ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு லொக்கேஷனை லிங்க் பண்ணுறதுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்துருக்காமா? ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஃபைலில் வந்து எல்லா பக்கத்துலேயும் வர வேண்டிய விஷயங்களை ஹெடர் அண்ட் ஃபுட்டரில் கொடுக்கலாம். அந்த டாக்குமெண்ட்டோட பேரோ இல்லை பேஜ் நம்பரோ இல்லை வந்து அந்த டாக்குமெண்ட்டோட ஆத்தர் யாரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ஹெடர் அண்ட் ஃபுட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம எக்ஸல்லையும் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் உள்ள பிரிண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுப்பீங்க அப்படின்னா அப்போ மேலே என்ன ஹெடர் வரணும் அப்படிங்கிறத மேலேயும், கீழே ஃபுட்டரில் கொடுத்தீங்கன்னா கீழே என்ன வருங்கிறத ஃபுட்டரில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ மேலே வந்து டேட் போடணும்னா டேட் கொடுத்துக்கலாம், மேலே டேட் வந்துடும். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஹெட்டரில் ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வரும். ஸோ எப்படி வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஹெட்டரோ ஃபுட்டர் என்ன வேணுமோ திரும்ப அந்த இதுலேயே போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர் போன ஹெடர் அண்ட் ஃபுட்டரில் இப்போ ஃபுட்டர் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபுட்டர் கொடுத்தீங்கன்னா கீழே ஃபுட்டர் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேஜ் 1 பேஜ் 2 வர மாதிரி நீங்கள் நம்பர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன். தென் வந்து இந்த சிம்பிள் அண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே எக்ஸலில் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு சிறப்பு குறியீடு போகிறோன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வியூ வந்து மாறிச்சு பாருங்க. நார்மல் வியூவில் இருந்து எங்கே போயிடுச்சு, பேஜ் பிரேக் வியூ மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பக்கமாக பிரித்து பிரித்து காட்டுதா, பேஜ் 1 பேஜ் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வியூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மேலே இன்சர்ட் பேஜ் லேஅவுட் மாதிரி வியூ அப்படின்னு ஒரு மெனு வந்து இங்கே இருக்குது, ஒரு ரிப்பன் வந்து இங்கே இருக்குது. இந்த வியூவில் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது. இது வந்து நார்மல் வியூ. இதுதான் நம்ம நார்மலாக எக்ஸல் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது. சரியா? இதான் வந்து நார்மல் வியூ. நமக்கு இந்த மாதிரி கட்டமாக வர்ற பாக்ஸாக வர்றது வந்து நார்மல் வியூ. பேஜ் பிரேக் வியூ அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து பேஜாக பிரித்து காட்டும் இந்த மாதிரி. இது வந்து பேஜ் பிரேக் வியூ. இது நீங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம டேட்டா நம்ம டைப் பண்ணிடுவோம் எக்ஸலில். ஆனால் அது பிரிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதி இங்கிட்டு கட் ஆகும், பாதி அங்கிட்டு கட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக ஒரு A4 சைஸ் பேப்பரில் எடுக்க போகிறோம்னா பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு என்ன சைஸ் பேப்பருங்கிறத செட் பண்ணுவோம். A4 சைஸ் எனக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னு கொடுத்துரும். சரியா? லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வந்து பேஜ் பிரேக் லீவ் கொடுத்தீங்கன்னா தான் நான் நார்மலில் வைக்கிறேன். இது நார்மலாக இருக்குது. இப்போ வியூவில் போயிட்டு பேஜ் பிரேக் லீவ் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு பேஜை பிரேக் பண்ணி காட்டும். ஸோ இதான் எனக்கு பேஜ் 1ல் வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்களா, இது பேஜ் 1ன்னு காட்டுதா. இந்த பேஜ் 1ல் இப்போ இது வரைக்கும் தான் எனக்கு காட்டும், இது வராது. எனக்கு இதுவும் வரணும் அப்படின்னா அப்போ நான் இந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த ப்ளூ கலர் இதுதான் வந்து பேஜ் பிரேக் பண்ணுது. இந்த பேஜையும் பிரேக் பண்ணி காட்டக்கூடியது வந்து இதில் கீழே இருக்கணும்னா பேஜ் 2 காட்டுதா. பேஜ் 2 சின்னதாக்கி இது பேஜ் 1, இது பேஜ் 2. ஆனால் எனக்கு பேஜ் 1லேயே இதுவும் வேணும் அப்படின்னா இந்த பேஜை செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த ப்ளூ லைன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சிங்கன்னா மவுஸ் வந்து 2ஆக மாறும். அப்போ கிளிக் பண்ணிக்கிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த பேஜ் வந்து இந்த பக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ இது பேஜ் 1 இது ஃபுல்லாக வந்துடும். அடுத்த இதில் வந்து பேஜ் 2 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்டில் எந்த ஏரியா வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேஜ் பிரேக் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு பக்கத்தை வந்து நீங்கள் முழுசாக பார்க்க முடியும். இது சின்னதாக பெருசாகிறதுக்கு நம்ம கீழே வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 100%. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன். நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து பேஜ் பிரேக்
பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் இருக்கும்போது இந்த மாதிரி பேஜ் பிரேக் வச்சு நமக்கு கரெக்டாக நமக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பேஜ் லே அவுட்னா நம்ம வேர்டு மாதிரி காட்டும். வேர்டில் எப்படி நமக்கு ஒவ்வொரு பக்கம் காட்டுமோ அதே மாதிரி ஒரு பேப்பராக காட்டும். நான் ஜூம் அவுட் பண்ணுறேன். காட்டுதா? வேர்டில் காட்டுற மாதிரி காட்டுது. இது வந்து பேஜ் 1, இது பேஜ் 2. இந்த மாதிரி தனித்தனி பக்கங்களாக பிரித்து காட்டுற ஒரு வேர்டு மாதிரி நம்ம எக்ஸல் சீட்டை காட்டுற ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா பேஜ் லே அவுட் அப்படிங்கிறது. சரியா? இதில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் நம்மகிட்ட இருக்கிற டேட்டா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தோம்னா எப்படி வருங்கிறத உங்களுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒரு ப்ரிவியூ காட்டுறதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கஸ்டம் யூஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நார்மல் வச்சிடறேன். சரி, ஓகே. இப்போ கஸ்டம் வியூ வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம சீட் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே கிட்டத்தட்ட நிறைய ரூல்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தோம் 16,000 சம்திங் காலம் இருக்குது, 10 லட்சத்துக்கு மேலே ரோ இருக்குது. ஸோ அப்போ ஒரு சீட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. இப்போ அதில் எனக்கு வந்து எங்கே என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி 2-3 லொக்கேஷன் நான் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா அப்போ இந்த கஸ்டம் வியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு வந்து நான் ஆடுன்னு ஒரு கொடுத்து நேம், இந்த இடத்துக்கு பேர் என்ன கொடுக்குறேன்னா சரியா? அப்போ இந்த லொக்கேஷனுக்கு பேர் வந்து ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகிறேன். 110 ஒன்று பண்ணுறேன். மேலே உள்ளதை காப்பி பண்ணுறேன் பாதி டேட்டாவை. இதை மட்டும் காப்பி பண்ணி 200 சம்திங்கில் 200ல் வந்து அதை ப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ நான் இங்கே டேட்டா வச்சுருக்கேன். இங்கேயும் எனக்கு டேட்டா. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர், நான் அதே டேட்டா வித்தியாசமாக தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணேன். ஹைலைட் டெக்ஸ்ட் கலர் கூட சேஞ்ச் பண்ணேன். சரி, இப்போ எனக்கு இந்த லொக்கேஷனையும் நான் சேவ் பண்ணணும்னா அகெயின் நான் வியூவில் போயிட்டு கஸ்டம் வியூஸில் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வியூன்னு பண்ணியிருக்கேன். நான் இந்த லொக்கேஷன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் நியூ லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். ஏதாவது எந்த அது டேட்டா அந்த இடத்துக்கான நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் நான் ஓகே கொடுப்பேன். சரியா? சரி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் இங்கே இருக்கேன். எனக்கு வந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ 200 இருக்கனால இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வர முடியும். இவ்வளோ நான் ஸ்க்ரோல் பண்ணாதான் இங்கே வரும். அப்படி இல்லாமல் நான் குயிக்காக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ அந்த கஸ்டம் யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுறீங்களா ஒவ்வொரு ஏரியாவை, அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் போனால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அங்கே போயிடும். இல்லை எனக்கு வந்து இந்த நியூ லொக்கேஷன் போகணும் அப்படின்னா கஸ்டம் யூஸில் போயிட்டு நியூ லொக்கேஷனுக்கு போகும் அப்படின்னா அங்கே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு கஸ்டம் யூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் ஒர்க் ஷீட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை லொக்கேஷன் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன கொஞ்சம் பண்ணுறேன், பேஜ் டவுன் போட்டு போகிறேன். ஒரு 2000 செல் 3000 செல் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கிட்டு ZXBV ஏதோ ஒரு லொக்கேஷனில் போயிட்டு அங்கே டேட்டா பேஸ் பண்ணுறேன். காப்பி பண்ணலை, இங்கே ஒரு டேட்டா எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா சிஜே அப்படிங்கிற காலத்தில் இங்கே இந்த நேம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சிஜேங்கிற காலத்தில் 3419 அப்படிங்கிற இடத்துல அந்த டேட்டாவை பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா நான் பார்க்குற மாதிரி அந்த லொக்கேஷனை அப்படியே சேவ் பண்ணுறேன்.
இதெல்லாம் எம்ப்ளாயி டீட்டெயில். ஸோ நான் வந்து வியூவில் போயிட்டு கஸ்டம் வியூஸில் ஆட் கொடுக்கணும். அதில் வந்து எம்ப்ளாயி டேட்டா. சரி, ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் லிஸ்ட் போகணுன்னா கஸ்டம் வியூஸில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே போய்டும். இல்லை எனக்கு எம்ப்ளாயி டேட்டா பார்க்கணுன்னா திரும்ப நீங்கள் இந்த 3000 ரூபா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி போக தேவையில்லை. ஜஸ்ட் இந்த கஸ்டம் வியூஸில் போயிட்டு எனக்கு வந்து எம்ப்ளாயி டேட்டா கார்டு ஷோ கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு தூக்கிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸல் சீட் வந்து பெரிய இடம். அதில் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி, இல்லை வந்து எஸ்கலேட்டர் தான் இது. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து மூவ் பண்ணி ஈஸியாக கூட்டிகிட்டு போகக்கூடிய ஆப்ஷன் வந்து இந்த கஸ்டம் யூஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ டேட்டா இருக்குது நிறையா. இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மேலே அந்த டாப் ரோ போயிடுது இல்லையா? நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க, என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்க, நேமா. இப்போ பார்க்கும்போது தெரியுது தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், இது டோட்டல் ஆவரேஜ் கட் ஆஃப்னு நமக்கு தெரியுது. இதே நீங்கள் வந்து ஒரு 2000 பேருக்கு டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே அந்த ஹெட்டிங் போயிடுச்சுன்னா இது எந்த கட் ஆஃப் ஆகிடும் ஆவரேஜானு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த டாப் ரோ மட்டும் மூவ் ஆகக்கூடாது, அது மட்டும் அப்படியே இருக்கணும், மற்ற டேட்டாலாம் ரன் ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த ஃப்ரீ ஸ்பேன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன், ஃப்ரீஸ் டாப் ரோ. ஃப்ரீஸ்னா என்னன்னா அது ஒரே இருக்கு, ஃப்ரீஸ் அதான் ஒரே தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஃப்ரீஸ் டாப் ரோன்னு கொடுத்தேன்னா எனக்கு டாப் ரோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கனாலும் அந்த டாப் ரோ மட்டும் இருக்கும், அந்த டேட்டா மட்டும் போகும். அப்போ எனக்கு எவ்வளோ டேட்டா வச்சு நீங்கள் எவ்வளோ கீழே போனாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம வந்து எந்த டேட்டாக்கு நேரம் என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இப்போ இது வந்து மார்க்கு, இது வந்து ஆவரேஜ், இது வந்து கட் ஆஃபு, இந்த மாதிரி நமக்கு கிளியராக தெரியறதுக்கு வந்து என்னென்னா இந்த டாப் ரோ இருந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ அந்த டாப் ரோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு டாப் ரோ கொடுத்தனால இப்போ ஃப்ரீஸ் ரோவில் டாப் ரோ ஃப்ரீஸ் ஆகிடும். எனக்கு அப்படி இல்லாமல் எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த பிரியா அந்த அரவிந்த் வரைக்கும் நிற்கணும், அரவிந்துக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் மேலே போகணும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கணும். நீங்கள் எங்கே கர்சர் வைக்கிறீங்களோ அந்த கர்சருக்கு மேலே உள்ள ரோவும் அந்த கர்சருக்கு லெஃப்டில் இருக்கிற காலமும் ஃப்ரீஸ் ஆயிடும். அதான் வந்து ஃப்ரீஸ் பேன். அன்ஃப்ரீஸ் பேன் ஏற்கனவே ஒரு ஃப்ரீஸ் ஆயிருக்கனால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அன்ஃப்ரீஸ் கொடுக்கணும். இப்போ நான் ஃப்ரீஸ் பண்ணேன். இங்கே மேலே இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது டவுட்டா? ஆமா சார். சொல்லுங்க சார் பை சார்ட் இருந்துச்சு சார். ஆமாம், பை சார்ட் நடுவில் கூகுள் ஆப் தானே சார் லிங்க் பண்ணீங்க? பை சார்ட்ல கூகுள் ஆடா? நடுவில் கூகுள் ஆப்பை லிங்க் பண்ணிடல சார், தொட்டா கூகுளில் போகிற மாதிரி. ஆமாம். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டீடைல் டேட்டா இருக்குல்ல சார், அதை லிங்க் பண்ண முடியுமா அதில்? இல்லையா? ஆமாம் சார். அதான் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணலாமா சார்? இப்போ இந்த மார்க்ஸ் இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆமாம் சார். ஸ்ட்ரென்த் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு போட்டிருக்கோம்ல, இதை கிளிக் பண்ணி ஆமாம் எனக்கு சார். அந்த டேபிளுக்கு போகணும். அதானே கேட்குறீங்க? இதை கிளிக் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணனா எனக்கு அந்த டேட்டா காட்ட முடியுமான்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். அந்த மொத்த லிஸ்ட் இருந்துச்சு சார் டேட்டா, அதை காமிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ இந்த கிராஃப் இருக்கு, இந்த கிராஃப் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கான ரா டேட்டாவை நாங்கள் இதை கிளிக் பண்ண எனக்கு காட்டணும் அப்படின்னா இந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்செர்ட்ல ஹைப்பர் லிங்க் போகலாம். இந்த சார்ட்டுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டேட்டா வரணும்னா அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது எங்கே இருக்குது இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், அதில் கிளிக் பண்ணிவிட்டு எங்கே அந்த டேட்டா இருக்கோ February 4 தான் 2024 தான் அந்த டேட்டா நான் வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா லிங்க் ஆகிடும். இப்போது நீங்கள் இந்த சார்ட்டுக்குள்ளே எங்கே கிளிக் பண்ணீங்கனாலும் அந்த சீட்டுக்கு தேங்க்யூ சார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த வித்தின் இந்த சார்ட்டுக்குள்ளே எங்கே கிளிக் பண்ணாலும் அந்த ரா டேட்டாக்கு போய்டும். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம வந்து இந்த இதை பார்த்துட்டு வியூ ஃப்ரீ ஸ்பேன் பார்த்து சரி
இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ அரவிந்த் இந்த கர்சருக்கு இங்கே நான் வச்சுருக்கேன்னா இதுக்கு மேலே உள்ள ரோவும் இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த டேட்டா எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இது கீழே உள்ளதும் இதுக்கு இந்த பக்கம் உள்ளதும் எனக்கு ரன் ஆகும். அப்படின்னா கர்சர் அங்கே வச்சுட்டு ஃப்ரீஸ் பேனில் போயிட்டு ஃப்ரீஸ் பேன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு ஃப்ரீஸ் ஆகிடும். எப்படி ஃப்ரீஸ் ஆகும்னா இந்த கர்சருக்கு மேலே உள்ளதும் இந்த கர்சருக்கு லெஃப்டில் உள்ளதும் இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து கீழே இருக்க அரவிந்தில் இருந்து உள்ள ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அப்போ நம்ம பிரியாவோட டேட்டாவை வேறு யாரோட கம்பேர் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி இங்கிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த தமிழ் மார்க் இருக்கும், மற்ற இங்கிலீஷ் மார்க் தான் உள்ள போகும். சரி, நேம் மட்டும் இருக்கும், நேமுக்கு அப்புறம் இருக்கிற மார்க்ஸ் மட்டும் உள்ள இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் லெஃப்ட் ஸ்க்ரோல் பண்ணி இங்கிட்டு ஹரிசானில் போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகியே இருக்கும். சரியா, இதுதான் வந்து என்னன்னா ஃப்ரீஸ் பேன். இது நீங்கள் எங்கே வச்சு வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே வச்சு தான் கொடுக்கணும்ல. எனக்கு இப்போ ஆவரேஜ் டோட்டல் வரைக்கும் காட்டணும் அப்படின்னா டோட்டல் வரைக்கும் வச்சுட்டு இங்கே எனக்கு வந்து பிருந்தா வரைக்கும் எனக்கு டேட்டா காட்டணும் அப்படின்னா பிருந்தா கீழே இருக்கிற அந்த ஒரு லொக்கேஷன் வரைக்கும் வச்சுட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் ஃப்ரீஸ் பேன் பண்ணால் இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கனால அன்ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன ஃப்ரீஸ் பண்ணணுமோ அதை அன்ஃப்ரீஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரீஸ் பேன் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் டோட்டல் வரைக்கும் இருக்கும், அப்புறம் உள்ளதான் போகும். அதேமாதிரி இந்த பக்கம் கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த பிருந்தா வரைக்கும் இருக்கும், மற்ற டேட்டா மட்டும் உள்ளது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி இது வந்து ஃப்ரீஸ் பேன். அதே மாதிரி இதில் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு விண்டோ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும். நம்ம எக்ஸல் சீட்டை 4 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மட்டும் மூவ் ஆகும், கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மட்டும், இதை இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மட்டும் மூவ் ஆகும். ஸோ அப்போ ஒரு டேட்டா வச்சுட்டு நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணி 2 டேட்டாவை ரெஃபர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். 4 இதாக வந்து நம்ம டாக்குமெண்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க முடியும். தேவையில்லைன்னா அந்த ஸ்ப்ளிட்டை எடுத்து விட்டிங்கன்னா அது போயிடும். சரியா, அது மாதிரி ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்னென்னா ஹைட் பண்ணிடுச்சு. வீட் போயிட்டு அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல் வந்து. ஸோ இது வந்து மோஸ்ட்லி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், தேவையில்லை. இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா இப்போ எனக்கு ஏபிசின்னு இருக்கு இல்லையா, எனக்கு வந்து எனக்கு இந்த மார்க்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, டோட்டல் ஆவரேஜ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நான் எத்தனை காலம் எனக்கு தேவையில்லையோ அதை பிறகு நான் ஹைட் பண்ணி மறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் பியிலேருந்து சோசியல் வரைக்கும் இது மார்க்ஸ் இது யாரும் பார்க்கக்கூடாதுன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி டி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹைடுன்னு கொடுத்தோன்னா அந்த ரோஸ் மட்டும் ஹைட் ஆகிடும். ஏக்கு அப்புறம் ஜி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இன்பிட்வீன் கேப்பில் இருக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப எனக்கு வேணும்னா ஏயையும் ஜியையும் செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட்னு கொடுத்தோம்னா அந்த ஹைடானது வந்து. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு டேட்டாவை யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஒரு காலமோ 2 காலமோ நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஹைட் ஆயிருக்குங்கிறது இந்த மாதிரி தெரியும். அப்போ அங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணுறது வந்து திரும்ப வந்துடும். அந்த ஹைடாக இருக்கிற காலத்துக்குள்ள 2 பக்கம் உள்ளதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஹைடானது வந்து திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம எக்ஸல் சீட்டை எப்படிலாம் வியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். இது வியூ சைட் பை சைட் வியூனா நம்ம புக் ரீட் பண்ணுற மாதிரி 2 எக்ஸல் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வியூ சைட் பை சைட் இல்லை எனக்கு சைடில் எந்த மாதிரி வேணும்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வியூ பண்ணி பார்க்குறதுக்காக உள்ள ஆப்ஷன் தான். நீங்கள் இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இங்கே வந்து ஸ்விட்ச் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் என்னென்ன ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கோ அது எல்லாமே காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டக்குன்னு அந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதெல்லாம் நம்ம மூவ் பண்ணுறது தான். ஸோ இன்னும் வந்து எக்ஸலில் பெண்டிங் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா இன்சர்ட்டில் இந்த பிவோட் டேபிள் பார்க்கணும். தென் வந்து இந்த வியூவில் வந்து மேக்ரோஸ் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன். நம்ம பார்க்குற எக்ஸலில் பார்க்குற வேலையை வந்து ஆட்டோமேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு நிறையா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு இது திரும்ப திரும்ப பண்ண தேவையில்லை. ஒரு தடவை நம்ம பண்ணி வச்சுட்டு அந்த மேக்ரோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு மேக்ரோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது,
அதை எப்படி ஆட்டோமேட்டாக ரன் பண்ண வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ நாளைக்கு இந்த எக்ஸல் வந்து ஓரளவுக்கு முடிச்சாச்சு. நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து இதில் நிறைய இருக்குது. இங்கே ஃபார்முலானே ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும், இது யாருக்கு வந்து கிளியராக இதுவும் வந்து நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எப்படி ஃபார்முலா வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணி எப்படி அந்த எரரை வந்து சரி பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அண்ட் டேட்டா அப்படிங்கிறதுல நம்ம வந்து சில முக்கியமான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இன்னும் வந்து இது தவிர வேற நெட்ல இருந்தோ வேற எங்கே இருந்தோ நமக்கு தேவையான ஒரு டேட்டா வந்து எக்ஸல்குள்ள எப்படி கொண்டு வருது, கேட் எக்ஸ்டர்னல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அதுலேருந்து எப்படி ஒரு இன்டர்நெட்லேருந்து எப்படி ஒரு டேட்டா எடுக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷனை பார்ப்போம். கொரியெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே ஓகே ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தா இதுவும் நம்ம ஏற்கனவே வேர்டில் பார்த்த மாதிரி தான். இங்கே கொஞ்சம் சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும், அது என்னங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் வந்து 2 கிளாஸ் போவோம் எக்ஸல், நம்ம அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இன்னும் எக்ஸலில் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு வாங்க, நம்ம கண்டிப்பாக நாளைக்கு கிளாஸில் கிளியர் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? லாஸ்ட் 4 மினிட்ஸ் இருக்குது, நம்ம ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுவோம். சார் எக்ஸல் சீட்ல எம்எஸ் வேர்டு சீட் மாதிரி நம்ம வந்து வாட்டர் மார்க் பண்ண முடியுமா? பிப்ரவரி 2024ல மட்டும் நம்ம வாட்டர் மார்க் பண்ணணும் அப்படி. பேக்ரவுண்ட்லையா? எஸ் சார். இங்கே வந்து வாட்டர் மார்க்கிங் தனியாக வராது, ஆனால் இங்கே நீங்கள் பேஜ் லேஅவுட் பண்ணுறோம்ல, ஸோ எஸ் சார். ஸோ இங்கே நீங்கள் வந்து இந்த இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜோ பேக்ரவுண்டில் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இதை நான் வந்து கான்சைஸ் ஸ்பேஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து நல்ல இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வேணால் நான் எனக்கு பின்னாடி இதில் வச்சுக்கலாம். எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கலர் வந்து எனக்கு பேக்ரவுண்டில் என்ன இது பேக்ரவுண்டில் இருக்குன்னா என்னென்னா இது ஃபார்மேட்டில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி போயிடும். தென் இதுக்கப்புறம் இதோட கலர் ரேஞ்சை வந்து நம்ம எப்பயும் போல் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மேனுவலாக தான் பண்ண முடியுமே தவிர எக்ஸலில் வந்து வாட்டர் மார்க் ஆப்ஷன் வந்து எக்ஸலில் இல்லை, வேர்டில் மட்டும்தான் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். வேறு யாருக்கு எந்த டவுட் இருக்குங்களா? ஸோ இப்போ என்ன எக்ஸலில் வந்து நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா? ஸோ நிறைய இப்போ அது என்னென்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ன்னு ஒன்று இருக்குது, அது ஆன்லைனில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ChatGPT யூஸ் பண்ணிலாம் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டுலாம் யாராலையும் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த பாருங்களேன், இப்போ பாஸ் ரிசல்ட் போட்டிருக்கேன், எனக்கு வந்து இங்கே இவ்வளோ பெரிய ஃபார்முலா நான் வந்து கரெக்டாக மைண்டில் வச்சு ஞாபகம் வச்சு பண்ண முடியுமானா முடியாது. அப்போ ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபார்முலா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா எந்த நீங்கள் ரேஞ்ச் எப்படி கொடுத்துருக்கீங்கிறத அதுக்கு சொல்லணும். இப்போ B2ல இருந்து F2 வரைக்கும் நான் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணிக்கிறேன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் மார்க் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை பேஸ் பண்ணி பாஸ் ஃபெயில் போடணும், அதுக்கான ஃபார்முலா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ChatGPT கொடுக்கும். அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அதுக்கு உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று ChatGPT யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். நம்ம இதை எக்ஸலில் வந்து எப்படி ChatGPTக்கு யூஸ் பண்ணுறது பற்றி நம்ம எக்ஸலோட லாஸ்ட் கிளாஸில் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எப்படி இந்த ஃபார்முலாஸை வந்து நம்ம ChatGPTலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். சரிங்களா?
சாட் ஜிபிடி எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? எஸ் சார். ரொம்ப ஈஸியா இருக்கும். சார் இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு எங்க வரைக்கும் இருக்கு F2 வரைக்கும் F for a result that also passing to else fail. நீங்க கொடுத்துட்டு பண்ணீங்கன்னா அந்த இதுக்கான ஃபார்முலா வந்து அது அப்படியே எழுதி போட்டு இஃப் கண்டிஷன் ஃபார்முலா வந்துச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அங்கே போட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபார்முலா வந்து எடுத்துக்கிற முடியும். பட் ஆகுமான்னு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை, கண்டிப்பாக. ட்ரூன்னு வருது, பாஸ் ஃபெயில்னு வராமல் ட்ரூ ஃபெயிலு தப்புன்னு வருது. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தேவையான ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். எக்ஸலுக்கு சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. எக்ஸலுக்கு மட்டும் இல்லை, வேர்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பவர் பாயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஒர்க்கு வந்து குயிக்காக பண்ண முடியும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் போட்டு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு தேவையான விஷயத்த வந்து இது மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒர்க்கிங் டைம் வந்து குறையும், நமக்கான ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க இப்போ எல்லாரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதையும் பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.